வணக்கம். நான் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சரி. ஸ்கூலில் மற்றும் காலேஜில் என்ன கொடுக்க போகிறாங்களாம்? மனநல ஆலோசனை கொடுக்க போகிறாங்களாம். இது வரவேற்க தகுந்த விஷயமா அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயமா? சத்தமாக சொல்லு. அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரைட்டா? இப்போது ஒவ்வொரு நாளும் இப்போ இளம் தலைமுறைகள் இருக்காங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ். நீ ஸ்டூடெண்ட்டா பெரிய மனுஷனா? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய வன்முறை போக்குகள் உருவாகிறத ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அது நீ தானே பார்க்குற. நேற்றுக்கு என்ன பண்ணான்? ஒரு பையன் அவங்க அம்மாவை கொண்டுபிட்டான். ஏன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணான்? படிக்க சொன்னது ஒரு குத்தம்னு சொல்லி கொண்டுபிட்டான். அதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனை விசாரிக்கும் போது அதுங்கேருந்து என்ன விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டேன்னா, செல்ஃபோனில் பொழுதனைக்கு இந்த சுடுவாங்கடா அது அந்த கேம் பேர் என்னடா? ஃப்ரீ ஃபயர் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்திருக்கான்டா. சரியா? எத்தனை மணிக்கு விளையாடுவான்னு கேட்டேன்னா, நைட்டு 2 மணி வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவானா. காசு கேட்டால் சேனலை அந்த சப்ஸ்கிரைப் இது பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கேட்டால் அவங்ககிட்ட இருக்காது. வேலைக்கு போய் பக்கத்தில் இருக்க காசை திருடி வந்துக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு உருவாகி இருக்குது. அதுலேயே அதிகபட்சமான டிப்ரெஷன் உண்டாயிருக்கும் போது காப்பரிச்சையில் மார்க் சுத்தமாக அவன் குறைஞ்சிட்டான். பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவங்க அம்மாவை பிடிச்சி ஸ்கூலில் பிடிச்சி என்னம்மா வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பையனுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லித்தர மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அந்த அம்மா அதனால் அவனை விசாரித்ததில் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ஒட்டு மொத்தமாக டிப்ரெஷனுக்கு ஆளாகியிருக்கான். அதனால் ஸ்கூலுக்கு அவன் ஒழுங்காகவே போகலை. காலையிலேருந்து வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலைக்கு போயிடுது. இவன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறான். அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக ஆப்சண்ட்டு. இப்போ எத்தனை நாள்? 76 நாளுக்கு அவன் வந்திருக்கக்கூடிய நாள் மொத்தம் எத்தனை தெரியுமா? 13 நாள் தான் வந்திருக்கிறான். அப்போது பெரிய அதிர்ச்சி உண்டாகும் போது ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியார் பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டாங்க இந்த அம்மாவை. அதனால் கேட்கவும் இவன் கோவத்துடைய உச்சிக்கு போய் என்ன பண்ணினா பாரு, நேற்று இது பண்ணி இன்றைக்கி அவனோட வாழ்க்கை எங்கே இருக்குது? ஜெயிலில் இருக்கிறான். ரைட்டா? அதே மாதிரி நம்ம ஊருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் இன்சிடெண்ட் என்னன்னு கேட்டேன்னா, பெயரை தவிர்த்துருவோம். அந்த பையன் 10ஆவதுக்கு இப்போ 11ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே பிரச்சனை தான். அவங்க அப்பா முழு நேரம் குடிக்காரன். புரியுதா? குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு? வீட்டில் வந்தவொடனே குடிச்சிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் உண்டாயிருச்சு. அவன் இந்த வீட்டில் வந்துக்கிட்டு பொண்டாட்டியும் புருஷனும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு உருண்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா முழுக்க அந்த குடிகாரன் என்ன பண்ணுறான்? கெட்ட வார்த்தையிலே பேசும்போது இவனும் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கும். அவங்க அம்மாவை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கும். அந்த அம்மா பயந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்போ என்ன நினச்சிக்கிறான்னா, அப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறது தான் சரி போல் இருக்குது, அதனால் இனிமேல் நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான். அதுக்காக எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டேன்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்காங்க தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் செல்ஃபோனில் விளையாடுறான் பாரு. அவன் நேரில் விளையாடுறதே இப்போ சுத்தமாகவே குறைச்சிட்டாங்க பசங்க எல்லாமே. எல்லாம் கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது கேமில் மெசேஜ் போட ஆரம்பிச்சிருக்கான். கெட்ட வார்த்தையாக மெசேஜில் போட ஆரம்பிச்சிருக்கிறான். அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா, ஒரு இடம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் லேட்டாக வந்திருக்க, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணலை. டீச்சர் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு கேட்டால், அப்போ உடனே ஒரு கெட்ட வார்த்தையை அவங்களுடைய குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கே எத்தனை பசங்கடா இருப்பாங்க? உன்னுடைய கிளாஸில் எத்தனை பசங்க இருக்காங்க? 22 லிங்க் இருக்குல்ல, அத்தனை பசங்களோட செல்ஃபோன் லிங்க் ஒன்றை இருக்குல்ல, அதே போல் அவனுடைய ஒட்டு மொத்த செல்ஃபோன் லிங்க்லையுமே அந்த டீச்சரை பயங்கரமாக கெட்ட வார்த்தை திட்டி வாட்ஸ்அப் லிங்க்கில் போட்டு விட்டு அது எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஒட்டு மொத்தமாக ஸ்கூல் கேம்பஸில் கிளாஸ் ரூமில் கூடிய அத்தனை பேர் பார்த்து அதிர்ச்சியில் வரைஞ்சிட்டாங்க. என்னடா டீச்சரை இவ்வளோ பயங்கரமாக திட்டுறாங்கன்னு. இந்த நிலைமையை அப்படியே விட்டால் என்ன ஆகும்? ஸ்கூலுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாயிரும். ஏன்னா இவங்க கூட படிக்கிற பசங்க எத்தனை பசங்க இருக்காங்க? 70 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ 70 பேருக்கும் தவறான ஒரு முன் உதாரணத்தை உருவாக்கி விட்டுருக்கானா இல்லையா? அதனால் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க? இது சுத்தப்பட்டு வராது, இது ஒரு விஷச்செடி, அதனால் இவனை விட்டோம்னா இன்னும் மேலே எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குறான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? டிசியை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. போ உன் மகன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, வாத்தியாரே இவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், அதெல்லாம் ஓ மகனை திருத்துறது எங்களோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மேலே போனால் என்ன பண்ணுவாங்க? இப்போ நேற்றுக்கு ஒரு ஆபத்து பண்ணிட்டா அந்த பையனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் தானே போட்டிருக்காங்க. அதனால் டிசியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவன் எங்கே நின்றுக்கிட்டு இருந்தான்? ரோட்டுக்கரில் நின்றுட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்தோமா நம்ம? இப்போ இந்த விஷயம்
தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்டால் ஜாதி கலவரம் வந்துச்சு பற்றியில் சின்ன பையலுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அருவாளை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்தாங்க தெரியுமா? போன பீரியடில் போன 6 மாதத்துக்கு முன்னாடி கவனிச்சியா? அதுன்னு அது அப்புறம் உனக்கு செய்தி தெரியல. பயங்கரமான தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் இருக்குது. அந்த ஜாதி கலவரத்தை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு கேட்டால் கையில் கலராக கயிறு கட்டிக்குவாங்கடா. நீ இந்த ஜாதிக்காரனா ஒரு கலரு, அந்த ஜாதிக்காரனா ஒரு கலரு, ஆனால் கீழ் ஜாதிக்காரனா அது ஒரு கலரு. அதனால் இது பெரிய பிரச்சனையை உருவாக்கிறது. இது சின்ன பசங்கள் அளவுலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கு. அப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சென்னை மாதிரி பெரிய நகரத்தில் பஸ்ஸு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்கடா. பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஏன்னு பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டு இந்த ஏரியா பிள்ளைங்க இருக்குது பற்றியில், பிள்ளைங்க ஏரியா ரயிலில் பஸ்ஸில் எல்லாம் பெரிய ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா சுத்தப்பட்டு வராது. எதிர்கால தலைமுறைகள் ரொம்ப ரொம்ப அட்டபாடர் மோசமாக போயிட்டுருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பே கிளம்பிட்டாங்க. எங்கே? விஜய் பின்னாடி அட்டபாடர் மனுஷ குரூப்பே இல்லை, மகான்கள் மாதிரி ஆகிட்டாங்கடா. ஒட்டுமொத்த கரண்ட் கம்பளத்தில் ஏறுறது எல்லாத்தையும் மேலே ஏறி பெரிய பிரச்சனை, டேஞ்சரான பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிக்கவும் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கவர்மெண்ட்டு ஸ்கூலில் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனநலம் சரியா, அது சம்மந்தமான கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 100% நமக்கு என்ன தேவை. ஏன்னா இந்த நாட்டோட எதிர்காலமே யார்? இளைஞர்கள் தான். அவங்க தீய பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனநலம் சம்மந்தமான கவுன்சிலிங் கொடுக்கறத நம்ம 100% வரவேற்போம். சரிட்டா? இதற்காக நம்ம தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுவோம். தமிழக அரசுக்கு நன்றி அப்படி சொல்லிடு.